இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய அன்பின் சுவாசம் இன்றைக்கும் நமக்குள் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய சுவாச காற்றைத்தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்குள்ளே அவர் ஊதின ஜீவ சுவாசம்தான் இன்றைக்கும் நமக்குள் சுவாசமாய் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்ல. இத நம்ம முதல்ல ஆழமா புரியணும். இது எந்த அளவுக்கு நம்ம ஆழமா புரிய ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் ஃப்ளெஷ்ல இருந்து நம்ம விடுபட முடியும். இந்த சுவாச காற்று இல்ல அப்டின்னா, இந்த சரீரமும் இல்ல. இந்த சரீரம் குடுக்கிறதுனால யோசிக்கிற எண்ணங்களும் இல்லை. இந்த சுவாசம் தான் நாம், இந்த ஜீவன் தான் நாம், இந்த உயிர் தான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ, மற்ற எல்லா காரியங்களையும் நிதானிக்க நம்மால் முடியும். இந்த காலை வேளையில கூட ஒரே ஒரு வார்த்தை, தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற அந்த வார்த்தையை குறித்து தியானித்து, நம்ம ஆவியை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27, 28. ஏசாயா 40, 27, 28. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. மறுபடியும் இந்த மாதத்துல நம்ம கூட அடிக்கடியாய் நம்முடைய நியாயம், நம்முடைய நீதி, இதை வெளிப்படுத்துவேன் இடைப்படுகிற தேவன் இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். என் நீதி மறைக்கப்படுது, என் நீதி வெளிப்படல, என் நியாயம் தேவனிடத்துல எட்டாமல் போயிற்று அப்படின்னு நீ ஏன் சொல்லுகிறாய்? நீ ஏன் சொல்ற? அப்படின்னு சொல்லி இங்கே தேவன் கேட்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. என் வழி அவருக்கு தெரியல, அது கர்த்தருக்கு மறைஞ்சிருக்கு. என் நியாயம் என் தேவனிடத்துல எட்டவில்லை என்று நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடிந்தது. எதுக்காக அனாதியாய் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இன்றைக்கு நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறாராம்? அவர் சோர்ந்து போவதில்லையாம். இன்னைக்கு நம்ம நியாயத்தை பேசணும், சொல்லணும், வெளிப்படுத்தணும், இதை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சுய முயற்சியில பல நேரங்கள்ல இறங்கி இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அப்போ இதுல இருந்து எதை பார்க்கணும்? அவருடைய சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் எப்படி நிறைவேற்றுவார், எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது அப்படிங்கிறத சிருஷ்டியில இருந்து பார்க்கும்படியாக தேவன் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன், அவர் படைத்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மலைகளையும் குன்றுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் பறவைகளையும் விலங்குகளையும், அவர் நேர்த்தியாய் மரங்கள், செடிகள், கொடிகள், கனிகள், பூக்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் இவ்வளோ நேர்த்தியாய் படைத்த தேவன், நமக்காகவே அவைகளை சிருஷ்டித்தவர், இன்னைக்கு நம்முடைய காரியத்துல
நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தாமல் அவர் சோர்ந்து போவாரோ? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய செயலை செய்து முடிக்கும் வரை அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் சோர்வடையவே மாட்டார். இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது உனக்கு தெரியாதா? இத நீ கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய அவருடைய விஸ்டம், அவருடைய நாலேட்ஜ், இது எதையும் நம்ம ஆராய்ந்தே பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்படி போய், இப்படி செஞ்சு, இப்படி பேசி, இப்படி எல்லாரையும் சரி பண்ணிடலாம். இப்படி என் நியாயத்த வெளிப்படுத்திடலாம். நான் இப்படிதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலான்னு சொல்லி, நம்ம முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் என்கிறதுல இருந்து நம்ம செயல்படுறோம். ஆனா வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் சோர்ந்து போகிறதில்ல. நமக்கான காரியத்தை செய்து முடிக்கிற வரையில், நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கு அவர் சோர்ந்து போவதில்லை. யோசேப்பினுடைய நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? அவனுடைய நீதியை வெளிப்படுத்தினாரே. நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்கப்படினாரே. தானியேலுக்கு தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் தானியேல் மூலமாய், தானியேலுடைய வாழ்க்கையில தான் செய்த காரியத்தின் மூலமாய் அங்கே வெளிப்படுத்தினாரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தினாரே. உலகமே அவங்களுக்கு எதிரா நின்னுது. ஆனா கூட அவங்க கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் சோர்ந்து போகல. யோசேப்புக்கு தரிசனம் வந்து பல வருஷம் ஆயிருச்சு. ஆனா அவனுடைய நியாயத்தை அவர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன செய்யல? சோர்ந்து போகல. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தகப்பனாக பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த தகப்பன் நமக்காக எதையாவது செய்யாமல் இருப்பாரா? அவருடைய புத்தி, நம்ம நினைக்கிறோம், நம்ம மனது, நம்ம இந்த முதல் ஆதாமின் வீழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய மனது ரொம்ப நேரோ மைண்டட் ஆயிட்டு. இப்படி போய் நான் இப்படி செஞ்சு, நான் இப்படி பேசி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இப்படி இப்படி செயல்பட்டு நான் இத சரி பண்ணணும். அப்படின்னு சொல்லி ரொம்ப குறுகின அந்த நேரோ மைண்டட்னஸ் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அவன் முற்றிலுமாய் தன்னை சார்ந்து வாழ ஆரம்பித்தான். தன்னுடைய சரீரம் சொல்லுற இன்ஃபர்மேஷன்ல இருந்தே வாழ ஆரம்பிச்சதுனால, அவ்வளோ பெரிய தேவன் தனக்காக இருக்கிறார். அவர்கிட்ட போனா அவர் எனக்காக செய்வார்ங்கிற இடத்துக்கு அவனால வர முடியல. ஆனா வசனம் சொல்லுது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்திய என்ன செய்ய முடியாதாம்? there is no searching of his understanding. அவர் செய்யறது அது விசேஷமா இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்கள் இருக்கும். அதனாலதான் சங்கீதம் 126ல பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அப்படித்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீங்க ஒரு டைரக்ஷன்ல போறீங்க, அது என் வழி இல்ல. அவர் சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ என்ன செய்ய முடியாது? அளக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு உயரம்.
அதே போல உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. நம்ம எண்ணங்கள் குறுகினது. அவர் நமக்கு செய்ய போகிற செயல்கள், அவருடைய புத்தி அது ஆராய்ந்து முடியாது. இன்னைக்கு யார சார்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய புத்திய சார்ந்து வாழ்றோமா? இல்ல அவரை சார்ந்து வாழுகிறோமா? அடுத்ததா ஒரு வசனம் சங்கீதம் 147:5. சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் அங்க ஸ்ட்ரகிள் இருந்துட்டே தான் இருக்கும். நான் ஒருவருக்குள்ள இருக்கிறேன், ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பெரியவர், மகா பலமுள்ளவர். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. என்னுடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்திருக்கிறது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய அறிவு அளவில்லாதது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இன்னைக்கு அவருக்குள்ள நான் இருக்கிறேனா, எல்லாவற்றையும் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுப்பேன். நான் சரண்டர் பண்ணிட்டு, நான் சமாதானமா நான் அவருக்குள்ள களி கூறுவேன்னு சொல்லி எப்போ நீங்க உங்க வாழ்க்கைய முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்போ அவருடைய உங்க வாழ்க்கையில அவர் செய்கிற நீதி நியாயம் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிற வரைக்கும் அங்க அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்ததா இந்த ஒரே ஒரு வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம், ரோமர் 11:33. ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அங்க ஆச்சரியமா பார்க்கிறாரு பவுல். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், ஆழம் இது எல்லாம் அது பயங்கர டீப்பா இருக்கு. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Oh, the depth of the riches, both of the wisdom and knowledge of God. How unsearchable are his judgments and his ways past finding out. அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்கா? அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தகப்பனாக பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை உங்களுக்குரியதுன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களால எதுலயும் அவருடைய நியாயம் வெளிப்படுகிறத பார்க்க முடியாது. நீங்க உங்க நீதிய, உங்க நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க போராடிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என் தகப்பன் அவருடைய புத்தி அளவில்லாதது, அவருடைய ஞானம், அறிவு அது ஆராய முடியாத ஞானமும் அறிவும் அவருக்குள்ளது. ஞானம், அவருடைய ஞானம், அறிவு என்பதெல்லாம் அவைகளின் ஆழம் அது எவ்வளவா இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொண்டோம்னா, நம்ம இன்றைக்கு நம்முடைய நீதிய நம்ம வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம நியாயத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு போராடிட்டு இருக்க மாட்டோம். யாருக்கிட்டையும் போராட மாட்டோம். நம்ம ரெஸ்ட்ல இருப்போம். அவர் செய்யும் பொழுது அது அற்புதமாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது அதிசயமா இருக்கும். நமக்கு எதிரா பேசுறவங்க செய்யற நபர்களை கூட நம்மால நேசிக்க முடியும். என் அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்ளுவார்.
யாரு தவறு செய்தாலும் அது அவங்க அறியாம செய்றாங்க. முற்றிலுமாய் அன்பில் நிறைந்தவர்களாய் நாம் வாழ முடியும். எப்போனா, அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது. இன்னும் 1, 2 வசனத்த தியானிச்சுட்டு, நம்ம ஸ்பிரிட்ட குறிச்சு தியானிக்கலாம். ஏசாயா 62 ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க ஆன்ட்டி. சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். இன்னைக்கு நமக்காக அவர் என்ன செய்ய மாட்டாரா? மௌனமா இருக்க மாட்டார். நம்முடைய நீதி பிரகாசத்தை போல, நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமல் அவர் இருக்கிறார்னா, நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம போராடணும்? முற்றிலுமா அவரை சார்ந்துட்டோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவருக்குரியதுன்னா, அவருக்குரியவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்முடைய நீதியை பிரகாசத்தை போல, நம்முடைய ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல அவர் வெளிப்பட பண்ணுகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அமரவே மாட்டாராம். ஐ வில் நாட் கீப் சைலண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபார் ஜெருசலேம் சேக் ஐ வில் நாட் ரெஸ்ட் அன்டில் இட்ஸ் ரைட்டியஸ்னஸ் கோஸ் ஃபோர்த் லைக் பிரைட்னஸ் அண்ட் இட்ஸ் சால்வேஷன் லைக் அ பர்னிங் லேம்ப். அந்த 2வது வசனம் வாசிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அடுத்தது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இங்க அங்க நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், ரட்சிப்பு எல்லாம் வெளிப்படும் போது அங்க என்ன நடக்குது? ஜாதிகள் உன் நீதியையும், அவர் நம்ம நீதியை வெளிப்படுத்துறாரு. நம்ம நீதியை பிரகாசத்தை போல, நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல அங்க வெளிப்படுத்துகிறார். அங்க வெளிப்படுத்துகிற வரைக்கும் அமராமல் இருக்கிறாரு. அடுத்தது அங்க என்ன நடக்குது? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இங்க நம்ம போராடிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு நம்மால வர முடியாது. நம்முடைய நீதியை ஜாதிகள் பார்க்கணும், நம்முடைய மகிமையை ராஜாக்கள் பார்க்கணும்னா, நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல, பிரகாசத்தை போல, நம்முடைய ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல வெளிப்படுத்துகிற தேவனிடத்துக்கு நம்ம எல்லா காரியங்களையும் சரண்டர் பண்ணணும். அப்பொழுது ஜாதிகள் நம்முடைய நீதியை, சகல ராஜாக்களும் நம்முடைய மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன நாமம்? அடுத்த வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. எப்போ? அவரிடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது, முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழும் பொழுது. அவர் நமக்காக மௌனமாய் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம நீதியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோமா? இல்ல தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடி. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 4வது வசனம் வாசிங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும்
உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதுதான் அவரை அவரை சார்ந்து வாழ்றவங்களுக்கு, அவருடைய ஞானத்தை, அவருடைய புத்தியை, அவருடைய வழிகளை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனால எதையும் செய்ய முடியாது. அவர் செய்யறதுக்கு நம்ம விடலைன்னா இந்த இந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியாது. வசனம் சொல்லுது, இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், முற்றிலுமாய் நம்முடைய நீதி பிரகாசத்தை போல, நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல அவர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அமராமல் இருக்கிறார் என்கிறத உணர்ந்து நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது நாமம் கொடுக்கப்படுகிறது. நம்ம கைவிடப்பட்டவள் என்னப்பட்ட பெயர் நமக்கு இல்லை. இனி நம் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாது, நாம் ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படும். பிலவட், அவருக்கு பிரியம் என்று நம்ம அழைக்கப்படுவோமா? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அடுத்த வசனம், வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். நம்ம தேவன் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு நம்ம செஞ்சா போதும். நம்ம இருதயத்தை ரெஸ்ட்ல வச்சுட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அன்பிலையும் சமாதானத்திலையும் ஜீவன்லையும் வெளிச்சத்திலையும் வாழ நம்மை ஒப்பு கொடுத்தா போதும். அப்போ தேவன், அங்க வசனம் சொல்லுது, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அப்படி ஒரு அன்புல நம்ம மேல அவர் மகிழ்ச்சியா இருப்பாரா? எப்போ அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துரு, உன் நீதிய நான் வெளிப்படுத்துவேன், உன் நியாயத்தை பட்ட பகல போல நான் விளங்க பண்ணுவேன், என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, உன்னுடைய தேவனாகிய நான் பெரியவரும் மகாபலனும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னுடைய ஞானம் அறிவு என்பவைகளாகிய அந்த அவைகளின் ஆழம் அது மிகவும் ஆழமாயிருக்குது, உன் வழியை விட என் வழிகள் அது பூமியை பார்க்கிலும் வானம் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய நீதி நியாயத்துக்காக நீ போராட வேண்டியதில்லை. முற்றிலுமாய் என்னை சார்ந்து வாழ கற்றுக்கொள். எல்லாவற்றையும் அங்க உதறி தள்ளிட்டு, அப்பா உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு எப்போ நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தானாக அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற வரைக்கும், நம்முடைய நியாயம் வெளிப்படுகிற வரைக்கும் அவர் என்ன செய்யறது இல்லையா, சோர்ந்து போறது இல்லையா, அவர் உட்கார மாட்டாராம், அவர் சைலண்டா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் சைலண்டா இருக்கிறாருன்னு நம்ம செயல்படுறதுனாலதான் அவர் இன்னும் சைலண்டா இருக்கிறாரு. அதனால முற்றிலுமாய் அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து அன்பில் ஜீவனில் வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது நம்ம காரியங்கள் எல்லாம் அது தானாய் நடக்கும். இதை நீங்க தியானிங்க. இப்பொழுதும் இந்த ஆவியானவரை குறிச்சு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட அவர் ஒன்றாக அவர் கலந்திருக்கிறார். இத தினசரி வாழ்க்கையில இந்த ஆவியானவரோடு கூட நம்ம எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கிறத குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு சற்று தியானிக்க போகிறோம். எப்படி நம்முடைய ஆவியில இருந்து அவர் பேசுறாரு, அவருடைய சத்தத்துக்கும் நம்முடைய எண்ணங்கள் இல்ல உணர்ச்சிகள் கொடுக்கிற இந்த சத்தத்துல உள்ள வித்தியாசத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? பலர்
பல தேவ பிள்ளைகள் குழப்பம் அடைகிறது இதுலதான். தேவன் அமைதியா இருக்கிறதுனால இல்ல, அவருடைய சத்தம் நமக்குள்ள மென்மையா எப்பவும் கேட்டுட்டே தான் இருக்குது. இது உள்ளுக்குள்ள இருந்து ஒலிக்கிற ஒரு சத்தம். இது ஆவிக்குரிய சத்தம்ங்கிறதுனால இத கவனிக்க தவறிடுறோம். ஏன்னா, நமக்குள்ள ஃப்ளஷ்ல இருந்து ஏற்படுகிற சத்தம் அது ரொம்ப பெருசா இருக்குது. இந்த உள்ள இருந்து நமக்குள்ள இருந்து ஒலிக்கிற சத்தம் அது மென்மையா இருக்குது. அது அது மெல்லிய சத்தமா இருக்கிறதுனால, இந்த சத்தத்த நம்ம பல நேரங்கள்ல கவனிக்க தவறிடுறோம். இப்போ ஒண்ணு புரியணும். தேவன் நம்முடைய காதுகளுக்கு வெளிப்புற சத்தமா அவர் நமக்கு பேசுறதில்ல. நம்முடைய அறிவுக்கும் அவர் பேசுறதில்ல. அவர் நம்முடைய ஆவியில அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜீவனில், நம்முடைய உயிரில், நம்முடைய ஆவியில் அவர் ஒவ்வொரு செகண்டும் அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. இந்த சத்தத்த கேட்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். இந்த ஃப்ளஷ் சொல்ற சத்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு, அவர் சத்தத்த கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து, அமர்ந்திருந்து, அமர்ந்திருந்துன்னா என்ன? இந்த ஃப்ளஷ் சொல்ற நாய்ஸ்ல இருந்து நம்ம முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டு, இந்த உள்ளிருந்து வருகிற சத்தம் அவர் அப்பதான் தேவனாக நாம் அறிய முடியும். இது நம்முடைய அறிவுக்கு டைரக்ட்டா பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் பேச போறதில்ல. நம்ம காதுலயும் அவருடைய சத்தம் கேட்க போறதில்ல. உள்ள இருக்கிற ஸ்பிரிட்ல இருந்து ஆவியானவர் நம்முடனே கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் ரோமர் 8:16ல ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட உன்னை சொல்லிட்டே இருக்கிறாரு. பவுல் அத கண்டுபிடிச்சு எழுதுறாரு. நீ தேவனுடைய பிள்ளை என்கிறத ஆவியானவர் உன் ஆவியில விட்னஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை என்னைக்காவது நம்ம உணர்றோமா? இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் நம்மளை குறிச்சு ஏதாவது இழிவா பேசிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா அததான் நம்ம ஐடென்டிட்டியா எடுத்து வச்சுட்டு அத குறிச்சு கவலைப்பட்டு, அத குறிச்சு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, அத குறிச்சு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாமே இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஏன் வருதுன்னா, ஃபெய்த் இல்ல. ஏன் ஃபெய்த் இல்லன்னா, அவருடைய சத்தத்த உள்ள இருந்து நம்ம கேட்கல. நீ எனக்கு பிள்ளை. அவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பிள்ளை. அவருக்கு பிள்ளைனா அவரே எல்லாத்தையும் செய்வார். அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வந்திருக்கிறதா? இது நம்ம ஸ்பிரிட்ல இருந்து, அதாவது ஹோலி ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட்டுக்கு கொடுக்கிற அந்த கம்யூனிகேஷனை குறிச்சு சொல்லுகிற வார்த்தையா இருக்குது. இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்முடைய சோலுக்கு என்ன செய்து இன்ஃபர்மேஷன்ஸ் கடந்து போகுது. நம்ம ஸ்பிரிட்ல வாழ்றோம்னா இதுதான். இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த சத்தத்துக்கு நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்றோமா? இல்ல இந்த ஃபிளஷ்ல இருந்து வர்ற இன்புட், இந்த ஐம்புலன்கள், லாஜிக்கல் திங்கிங், இந்த உலகம் சொல்ற காரியம், மனுஷங்க சொல்ற காரியம், மீடியா சொல்ற காரியம், நியூஸ் பேப்பர் கொடுக்கிற காரியம், இல்ல உங்க சிம்டம்ஸ் சொல்லுகிற காரியம், உங்க ரிப்போர்ட் சொல்ற காரியம், இதுல இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இன்னும் ஃபிளஷ்ல இருக்கிறோம். இல்ல ஸ்பிரிட்ல இருந்து நம்ம வாழ்றோம்னா இந்த ஸ்பிரிட்ல நமக்கு என்ன பிளெஸிங்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஆவியில எல்லா பிளெஸிங்ஸும் இருக்கு. இதுல இருந்து நம்ம சோல நம்ம வாழுவதற்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்றோமா? அதுதான் மனது மறுரூபமாதல். இந்த ஸ்பிரிட்ல இருந்து ஒரு மனுஷன் எப்ப வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுடைய மனதுதான் மறுரூபம் அடைகிறது. அந்த மனது மறுரூபம் அடைய கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பொதுவா எப்படி எல்லாம் பேசுறாரு?
முதல்ல உள்ளான சாட்சி, இன்னர் விட்னஸ். இதுதான் ரொம்ப பொதுவான ஒரு 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 மெத்தட். ஆவியானவர் நமக்குள்ளே பேசுகிற ஒரு காரியம். இப்போ ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்த குறிச்சு ஒரு 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 டிசிஷன் எடுக்கணும். இதுவா? அதுவா? அப்படின்னு ஒரு காரியம் நம்ம இருதயத்துல அது தோன்றும் பொழுது, அந்த காரியத்த நினைக்கும்போது, நமக்கு உள்ளான அமைதி ஏற்படும். இதுதான் சரின்னு நமக்கு ஒரு உணர்வு வரும். தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளுகை செய்யும். இந்த தேவ சமாதானம் இந்த ஆளுகை அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிக்கெட்ல அம்பையர் இருப்பாரு. அந்த மேட்ச்ல எல்லா மேட்சஸ்லயும் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கும்போது அம்பையர் இருப்பாரு. இந்த அம்பையர் எது எது கரெக்ட், யார் அவுட், இது அவுட்டா இல்லையா, இது அவர் சொல்றாரு, அவர் தீர்மானம் பண்றாரு. இந்த சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இந்த சமாதானம் நமக்கு சொல்லும் எது கரெக்ட், எது தப்பு. ஒரு அமைதியான ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கும். சூழ்நிலை குழப்பமா இருந்தா கூட இந்த 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 வழியா நான் போகும்போது எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது. இல்ல இந்த வழியா போகும்போது இது சரியில்ல அப்படின்னு உள்ள இருந்து ஒரு இன்ட்யூஷன் நமக்கு வரும். இது சோல்ல இருந்து எடுக்க மாட்டோம். இது ஸ்பிரிட்ல இருந்து எடுக்கிற முடிவா இருக்கும். சில நேரங்கள்ல சில முடிவு எடுக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ஒரு நெருடல் இருக்கும். இது சரியில்ல. இது நீ ஃப்ளஷ்ல எடுக்கிற. இந்த இந்த காரியம் சரியில்ல. இது வார்த்தையின்படி இல்ல. அப்படின்னு நமக்குள்ளேயே தோணும். அத உடனடியா கைவிட்றணும். இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள இருந்து ஒரு ஒரு உறுத்தல் வருது அப்படின்னா, இது பரிசுத்த ஆவியானவர் நம்மை காக்கும்படிக்கு நமக்குள்ள இருந்து ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு. நீ இப்படி சிந்திக்கிறது சரியில்ல. இது கரெக்ட் இல்ல. அப்படின்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறோம்னா, அங்க நம்மிலிருந்து வெளிப்படுகிற காரியம் அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நற்குணம், சாந்தம், தயவு, விசுவாசம், இச்சை அடக்கம். இது எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியே வரும். இந்த கனிகள் வெளிப்படாம நமக்குள்ள இருந்து வேற கனிகள் வெளிப்பட்டுச்சுன்னா, ஒண்ணு புரியணும், நீங்க ஆவியானவரால் நடத்தப்படல. எப்பவும் கசப்பு. அவங்க இப்படி சொல்ட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இத என்னால மன்னிக்க முடியாது, இது இப்படி தப்பு பண்றாங்க, இவங்க எனக்கு விரோதமா எப்படி எழும்பிட்டாங்க, இப்படின்னு மக்கள குறித்து, மனிதர்கள குறித்து கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், தூஷணம், கெட்ட வார்த்தை, யாரையும் மதிக்காத இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரால நடத்தப்படல? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படல. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவும் இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. புயலே அடிச்சாலும் அவங்க இருதயத்துல இளைப்பாறுதல் இருக்கும். ஏன்னா, என் அப்பா இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும், தீயோர் மேலும் அவர் என்ன செய்றாராம்? மழைய வர்ஷிக்க பண்றாராம். நீங்களும் அவங்க வசனம் சொல்லுது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அப்பதான் நம்ம அவருக்கு புத்திரராய் இருக்கிறோம். அது இல்லாம வெறுப்பையும், கசப்பையும் உள்ள வச்சுட்டு, நம்ம செயல்படுறோம். கனிகள் வெளிப்படல அப்படின்னாலே, ஒண்ணு நீங்க நல்லா புரியணும். நீங்க ஆவியானவரால நடத்தப்படல. நீங்க ஆவியானவரால நடத்தப்படுறீங்கன்னா, யாரையும் மன்னிப்பது எளிதா இருக்கும். அவங்களையும் தேவன் நேசிக்கிறார் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அவங்க அவர அறியாததுனால அப்படி செயல்படுறாங்க. அவங்க இருதயம் ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கு. அதனால அப்படி செயல்படுறாங்க. நான் மன்னிப்பேன். நீங்க மன்னிச்சிருக்கிறீங்கன்னா, என்ன மன்னிச்சிருக்கிறீங்கன்னா, அத விசுவாசத்துல நான் அந்த மன்னிப்ப பெற்றிருக்கிறேன்னா, நான் அந்த மன்னிப்ப நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இதுதான் லைட். இந்த லைட் நமக்குள்ள எப்ப செயல்பட ஆரம்பிக்குதோ,
இந்த லைட்டுக்கு தான் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இப்படி ஒரு வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சதுன்னா ராஜாக்கள் நம்மை நோக்கி கடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னா இந்த இடம் கனிகள் வெளிப்படுகிற இடம். கனிகள் எப்ப வெளிப்படுதோ அவரு ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது நம்மிலிருந்து கனிகள் வெளிப்படும். இன்னைக்கு இன்னைக்கு 95% பலவீனங்கள், சிக்னஸ்க்கு காரணம் இதுதான். ஆவியானவரால நடத்தப்படாம ஃப்ளெஷ்லயே நடந்து, ஃப்ளெஷ்லயே திங்க் பண்ணி, ஃப்ளெஷ்லயே வாழ்ந்து, மனுஷர் கூடயே போராடி, கவலைப்பட்டு பயந்து கசப்பையும் மன்னியாத தன்மையும் வைராக்கியத்தையும் நம்ம இருதயத்துல வச்சு, சரீரத்துல வச்சு இதை யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அத்தனை பலவீனம், அத்தனை வியாதி. ஏன்னா அங்கெல்லாம் அவருடைய ஜீவன் ஃப்ளோ ஆகுறதுக்கு, நம்முடைய சரீரத்துல அவருடைய ஜீவன் ஃப்ளோ ஆகுறதுக்கு நாமே தடை செய்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த ஜீவனை நம்ம பெற முடியாதபடிக்கு நம்ம தடை செய்கிற இடம் என்னன்னா ஆவியானவரால் நடத்தப்படாத இடம், ஃப்ளெஷ்ல நடக்கிற இடம். ஃப்ளெஷ்ல நடந்துட்டு அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆகாம நம்ம இடம் கொடுக்காம ஏன் இது நடக்கல, ஏன் இது செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்றோம். இப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது திடீர்னு யார் முகத்தையாவது அவர் நினைவுபடுத்துவாரு, யாருக்காவது ஜெபிக்கிறதுக்கு தூண்டுவாரு, இல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லுவாரு, திடீர்னு நீ உங்கள்ட்ட பேசுன்னு சொல்லுவாரு. சில நேரங்கள்லாம் நம்ம குரூப்ல இருக்கிற சிலர்கிட்ட என்னையும் அறியாம ஆவியானவர் அவங்கள காட்டுவாரு, சொல்லுவாரு. நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறேன். ஆனா நம்ம கால் பண்ணி பேசின அந்த நேரம் அது ரொம்ப அவங்களுக்கு தேவையான ஒரு நேரமா இருக்கும். இத நெறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவருடைய டைரக்ஷனுக்கு நம்ம ஹார்ட் எப்பவும் சென்சிட்டிவா இருக்குதா? அது அவருடைய சத்தம் ரொம்ப சத்தமாலாம் கேட்காது. ஆனா உறுதியா இருக்கும். அதுல ஒரு தீர்மானமான ஒரு சத்தமாய் அது இருக்கும். திடீர்னு பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்போம். இப்ப காலையில நான் எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தைய நான் சொல்றேன். இதுல நீங்க சொல்லும்போது நெறைய பேர் நீங்க சொல்றீங்க. இது எனக்கே இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு. ஏன்னா உங்க இருதயத்துல இருக்கிறத அப்பா அறிஞ்சிருக்கிறாரு. அத என் இருதயத்துல அவர் வைக்கிறாரு. ஆவியானவர் ஒருவரே. அந்த வசனத்த பார்க்கும்போது, இது எனக்குள்ள முதல்ல அந்த வசனம் பேசும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எனக்கு அவர் உணர்த்துகிறாரு. அது ரொம்ப தெளிவா அது புரியும். இதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வரும். இது மூளையில நாலேஜ்ல இருந்து வராது. இது உள்ள இருந்து வரும். இத நான் சொல்லணும், இத நான் பேசணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டு வர்றது இல்ல. இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பைபிள மெடிடேட் பண்ணும்போது சில வசனங்கள் உங்க கூட இடைப்படும். இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஏற்படுத்துகிற ஒரு இன்ட்யூஷன். சில நேரங்கள்ல ஆவியானவர் கன்விக்ட் பண்ணுவாரு, கண்டம் பண்ண மாட்டாரு. இல்ல, இது நீ இல்ல சொல்லுவாரு. ஒரு தவறான ஒரு எண்ணம், ஒரு கசப்பு வருது, ஒரு பொறாமை வருது, ஒரு பெருமை நமக்குள்ள வருதுன்னா, ஆவியானவர் சொல்லுவாரு, இது நீ இல்ல. அது உறுதியா இருக்கும். அது தேவனிடத்துக்கு நம்ம திரும்ப வைக்கும். ஆனா கண்டமினேஷன் அது தேவனிடத்துல நம்மள திருப்பி ஒண்ணு சேர்த்துரும். ஆனா இந்த கண்டம்னேஷன் இது தேவனிடத்துல இருந்து நம்மள பிரிச்சுரும். நம்மள குற்றப்படுத்தும், பாரமா இருக்கும், சோர்வா இருக்கும், தேவனிடத்துல இருந்து விலக செஞ்சிரும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். நமக்கு உள்ள இருந்தே நீ யாருங்கிறத பாரு, நீ தேவனுக்கு பிள்ளைங்கிறத உணரு.
நீ இல்லையே, உன் நேச்சர் இது கிடையாதே, நீ கிறிஸ்துவின் சாயலாகல இருக்கிற, உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை தானே செயல்படணும் அப்படின்னு அவர் நம்மள தேவனிடத்துல டைரக்ட் பண்றவரா இருக்கிறாரு. இப்போ ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கும் நம்முடைய சுயம், நம்மளுடைய ஃபிளஷ் வழி நடத்தினா என்ன இருக்கும், அந்த சில டிஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப ஆவியானவருடைய வழி நடத்துதல் அது ரொம்ப அமைதியா இருக்கும், அது நிலையானதா இருக்கும், அதுல பதற்றமே இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதறான், அங்க பதற்றங்கிறது இருக்காது. இங்க மனது, இங்க ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் இது இப்படி பண்ணா இப்படி வரும், இது அப்படி பண்ணா அப்படி நடந்துரும், இது எல்லாமே சுயத்திலேயே நம்ம யோசிச்சு செய்வோம். அவர்கிட்ட எதையும் சரண்டர் பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப அவருடைய சத்தம் ரொம்ப எளிமையா இருக்கும், டைரக்ட் வாய்ஸா அவர் வாய்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மனதுல நம்ம திங்க் பண்றோம் ஒரு காரியத்தை குறிச்சுன்னா அது ஓவர் திங்கிங்கா இருக்கும். ஓயாம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதையாவது மனது ஒரு காரியத்தை குறிச்சு. அதுல இருந்து வெளியவே வர முடியாது. இதுதான் ஃபிளெஷ்லி திங்கிங். ஒரு பெரிய சேலஞ்சே இருந்தா கூட உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும். புயலே அடிச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்க சமாதானத்தை எதுவும் கெடுக்காது. இதுதான் ஆவியின் சிந்தை. இதுதான் இப்படித்தான் இயேசு வாழ்ந்தாரு. இந்த சமாதானத்தை தான் நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்ப மனது அதுக்கு ஏற்ற வண்ணமாய் புதுப்பிக்கப்படணும். மனது மறுரூபமாகணும். இங்க ஆவியின் சத்தம் வசனத்தோட ஒத்து போகிறதா இருக்கும். இங்க மனதின் சத்தம் அறிவு சார்ந்ததாய் இருக்கும். எல்லாமே அறிவு, நாலேஜ். இந்த நாலேஜ் எங்க இருந்து வந்தது? நன்மை தீமை அறியத்தக்க அறிவிலிருந்து வரும், ஃபிளஷ்ல இருந்து வரும், சரீரத்துல இருந்து, 5 சென்சஸ்ல இருந்து வரும். இதையே சிந்தித்து கொண்டிருக்கும். அது வசனத்தோட ஒத்து போகும். வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அதுக்கு நான் என்னைய சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆவியில இருந்து நம்ம செயல்படுவோம். அப்போ நமக்குள்ள ஒண்ணு தோணும் போது நம்ம கேட்டு பார்க்கணும், இது தேவனுடைய வசனத்தோட ஒத்து போகுதா? ஒண்ணு நல்லா தெரியணும், அவருடைய வசனத்துக்கு ஒத்து போகாத எதையும் அவர் பேச மாட்டார். ஒரு காரியம் உங்களுக்கு சமாதானத்தை தருதா இல்ல பதற்றத்தை தருதா? பதற்றம் வந்ததுனாலே அங்க ஃபிளஷ் இருக்குன்னு அர்த்தம், பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆவியானவர் நம்மள ஜென்டிலா அவர் நடத்துவார். அவர் நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. பயம் என்ன செய்யும்னா உங்களை துரிதமா செயல்பட வைக்கும், அவசரப்படுத்தும், உந்தி தள்ளி இதை செய்யன்னு சொல்லி உந்தி தள்ளும். ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னா நம்ம கிட்ட அந்த வார்த்தை அதையே பேசிட்டே இருப்பார். பல வழிகள்ல பேசுவாரு, ஒரு நேரத்தோட விட மாட்டாரு. நம்ம ஒரு நேரத்துல நம்ம மனது அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கங்க இருந்து பலர் மூலமா நம்ம கூட பேசுவார். திரும்ப திரும்ப பலர் மூலமா பேசுவாரு, நமக்குள்ளேயே பேசுவாரு. இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். நம்ம வெளிப்படையா வழிநடத்தப்படுறதுல இருந்து நம்ம இன்னர் விட்னஸ்ல இருந்து அந்த வழி நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம பாடிய ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸசைஸ் பண்றோம். அது போல நம்முடைய ஆவி, நம்முடைய ஸ்பிரிட் மசில் போல இருக்கு. இத என்ன செய்யணும்? பயிற்சி விக்கணும். இல்ல ஒரு காரியம் உங்க மனதுல ஒரு பதற்றத்தை கொண்டு வருது, ஒரு கவலைய கொண்டு வருது, ஒரு கசப்ப கொண்டு வருது அப்படின்னா உடனடியாக நாம் ஆவியானவரிடத்தில் அமர்ந்திருக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களை
உடையவைகளாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. இது என்ன பயிற்சி? ஒரு டெஸ்ட் வரும்போது, ஒரு பதற்றம் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, சூழ்நிலை எதிரா இருக்கும்போது, மனிதர்கள் எதிரா எழும்பும்போது, இங்க உள்ள இருந்து ஆவியானவர் என்ன பேசுறாரு? இது பயிற்சி. இது ட்ரெய்னிங். நம்ம எப்படி ஃபிட்னஸ்க்கு பாடிய ட்ரெயின் பண்றோம்? அத தினந்தோறும் எக்ஸர்சைஸ் பண்றோம். ஜிம்முக்கு போய் அத ஒரு நாள் செய்யலன்னா கூட அவங்களுக்குலாம் அது வந்து நல்லா இருக்காது. பாடிய ஃபிட்டா வைக்கிறதுக்கு எப்படி ஒரு எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டியது இருக்கோ, இந்த ஆவியில இருந்து செயல்படுறதுக்கு நமக்கு பயிற்சி தேவை. இவங்க தான் பூரண வயதுள்ளவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்களா இருக்கிறாங்க. அது கூர்மையாக்கும் நம்மள. ஷார்ப்பாக்கும். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்னா, எப்ப புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக முடியும்னா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதின்படி செயல்படும்போது, அது பயிற்சியினால் வருகிறது. ட்ரெய்னிங். ஒவ்வொரு டெம்ப்டேஷன்லயும். அங்க அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன எப்படி பார்க்கிறாரு? அவருக்குள்ள நான் இருக்கிறேன். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அப்படிங்கிறதுல இருந்து நம்ம செயல்படும் பொழுது, அங்க முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களாய் நாம் மாறுகிறோம். அப்போ தெளிவா நம்ம எப்ப கேட்க முடியும்? ஸ்டில்னஸ்ல தான் அவருடைய வாய்ஸ நம்ம தெளிவா கேட்க முடியும். பதட்டப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, அவருடைய சத்தத்த நம்ம தெளிவா கேட்க முடியாது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வசனம் நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்குதோ, அவ்ளோ தெளிவா அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட அவருக்கு கீழ்ப்படியும் போது, அங்க ஒரு பெரிய ஒரு தெளிவு உண்டாகும். அடுத்ததா, நமக்குள்ள இருக்கிற இந்த சமாதானம். இந்த சமாதானம் நமக்கு எந்த வழியில போகணும்னு நமக்கு டைரக்ட் பண்ணும். இந்த ஆவி, இந்த நமக்குள்ளே அவருடைய ஆவி இணைந்திருக்கிறதுனா, நம்முடைய ஆவியில ஒரு நெருடல் வந்தது அப்படின்னா, அத அப்படியே நம்ம புறக்கணித்து தள்ளிறணும். ஆவியில ஒரு தெளிவு இருக்குன்னா, அந்த காரியத்த ப்ரொசீட் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு வெளிய இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். திரித்துவத்துல தேவனானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கத்த வேண்டிய அவசியம் இல்ல. சத்தமா பேச வேண்டிய அவசியம் இல்ல. மோசேயின் காலத்துல அங்க சத்தமா பேசினது போல அவர் பேச வேண்டியது இல்ல. அவருடைய சத்தம் நமக்கு ஏற்படுகிற எண்ணங்களை விட அது நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நம்ம உணர்ச்சிகள விட அது அமைதியா இருக்கு. எண்ணங்கள், உணர்ச்சிகள விட அவர் உண்மையானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நிஜமாய் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சத்தியமாய் நமக்குள்ளே இருக்கிறார். தேற்றரவாளனாய், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா, அவரிடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இல்ல நாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்த கேட்கிறதுங்கிறது இன்னும் அதிகமா போராடுறதோ, பெரிய பெரிய அடையாளங்களுக்காக காத்திருக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ள நம்ம கவனிக்கிறோமா? ஆவிக்குரிய ரீதியில அவரோடு கூட ஒன்னஸ்ல இணைஞ்சிருக்கிறோமா? தேவன் அவருடைய சத்தத்த நம்ம கிட்ட இருந்து ஒரு நாளும் மறைக்கிறதே இல்ல. அவருடைய ஆவிய நமக்குள்ள அளவில்லாமல் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எங்க போகணும், எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற வழி நடத்துதெல்லாம் தூரமாலாம் இல்ல. நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. எவ்வளவுக்கு அதிகமா அவருக்குள்ள நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ,
அவ்வளோ அதிகமா உன்னை உணர ஆரம்பிப்போம். அவருடைய சத்தத்தை கேட்க முயற்சி பண்ணணுங்கிறது இல்ல. அமைதல், ஸ்டில்னஸ். நீ ஒரு ஒரு சத்தம் உங்களுக்குள்ள தொனிச்சுட்டே இருக்கிறத நீங்க கேட்பீங்கன்னா, அந்த சத்தமே உங்களை எல்லாவற்றையும் வழிநடத்தும். நீங்க தேவனுக்கு பிள்ளைகள். நீங்க தேவனுக்கு பிள்ளைகள்ங்கிற சத்தத்த நீங்க எப்ப தெளிவா கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்க வாழ்க்கையில பதற்றம் போயிரும். இன்னமும் அத நிஜமா பார்க்காததுனால தான் பல இடங்கள்ல சுயம் வெளிப்படுகிறது. பல இடங்களிலே நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எழுப்புகிற சத்தம், "நீ கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிற, விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற உன்னுடைய சரீரம், ஆவி எல்லாம் தேவனுக்குரியது. நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவ ரகமானவன். நீ தேவ ரகமானவள்." அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவருடைய சத்தத்தை எப்ப நிஜமா ஃபீல் பண்றோமோ, விசுவாசத்தினாலே அந்த சத்தம் தான் நிஜம் என்பதை நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வருவோம். இன்னும் அந்த சத்தம் நமக்கு ரியாலிட்டியா மாறல. நிஜமா மாறல. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனிதர்கள் அவங்க நம்மள குறிச்சு பேசுற சத்தம் ரியாலிட்டியா இருக்கிற வரைக்கும், இந்த சத்தம் ரியாலிட்டியா தெரியாது. உள்ள இருந்து அவரு பேசுற சத்தம் தான் நிஜம். அப்படிங்கிறத எப்ப விசுவாசத்தின் மூலம் அதை நாம் அறிந்து உணர ஆரம்பிக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் முற்றிலுமாய் நம்முடைய ஆவியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலிலிருந்து, அவருடைய சத்தத்திலிருந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை மிகவும் வெற்றியுள்ளதா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. தொடர்ந்து நீங்க அவரோடு கூட உலாவுங்க. அவரோடு கூட பயணம் பண்ணுங்க. உலகத்தின் சத்தத்த காதுகள் அடைத்துக் கொள்ளட்டும். அது எதையும் உள்ள கொண்டு போகாதீங்க. அவர் பேசுகிற சத்தம் தான் நிஜம். அவர் செய்து முடித்திருக்கிற செயல்தான் நிஜம். நமக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு நம்ம மேல எழுதப்பட்டிருக்குதான். ஜீவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, இந்த ஜீவன் தான் என்னை ஆளுகை செய்கிறதுங்கிற இடத்துக்கு நீங்க வரும்போது, அது உங்க வியாதியா இருக்கலாம். அல்ல உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் இது எதுவா இருந்தாலும், அதுல இருந்து எல்லாவற்றில இருந்து நீங்க நிச்சயமா வெளிய வருவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மூலமா செய்வார். நீங்க முற்றிலும் வெளிச்சமாய் மாறும் பொழுது, உங்கள தேடி ராஜாக்கள் கடந்து வருவார்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பேசுகிற சத்தம், நீ இந்த உலகத்தை படைத்தவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, ஆராய்ந்து முடியாத ஞானமும் புத்தியும் உடையவருக்கு நீ பிள்ளை. அதிசயங்களை செய்கிறவருக்கு நீ பிள்ளை. சர்வ வல்லமையுள்ளவருக்கு பிள்ளை. ஆலோசனை கர்த்தருக்கு நீ பிள்ளையாயிருக்கிறாய். செயல்களில் மகத்துவமானவருக்கு நீ பிள்ளையா இருக்கிற. இதுதான் ஆவியானவர் நமக்குள் இருந்து பேசுகிற சத்தம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம கவலைப்படணும்? அவருக்குரியவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்குள்ள பேசிட்டே இருக்கிறார். இல்ல, நீ உனக்குரியவள் அல்ல, நீ தேவனுக்குரியவள். திரியேக தேவனுக்குள்ள நீ இருக்கிற. உனக்குள்ள நாங்க வசிக்கும்படி வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது போல எதுவும் உனக்கு நடக்க போவது இல்லை. நீ விசேஷித்தவள், நீ விசேஷமானவள்.
ஏன்னா அவருக்கு பிள்ளைனா நம்ம விசேஷமானவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல நேரிடுறவங்களுக்கு நேரிடுகிறது போல நமக்கு எதுவும் நேரிட போவது இல்லை. ஏன்னா நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். பரிபூரண ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அந்த ஜீவன்ல இருந்து ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய ஆவியில இருக்கு. அதுல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூமி நமக்கு பலனை கொடுக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, அப்பா ஏசாயா 40ல நாங்க தியானித்தோம், 62ல நாங்க தியானித்தோம். எங்க நீதியை வெளிச்சத்தை போல, பிரகாசத்தை போல, எங்க ரட்சிப்பு நீங்க வெளிப்படுத்துகிற வரைக்கும், எரிகிற தீவட்டிய போல வெளிப்படுத்துகிற வரைக்கும் நீங்க அமராமல் இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றி தகப்பனே. முற்றிலுமாய் உங்க கரத்துல எல்லாத்தையும் நாங்க சரண்டர் பண்றோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க. உங்கள நாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. எங்களுக்கு புது இருதயத்தை தந்திருக்கிறீங்க. பழைய மனுஷனை முற்றிலும் நாங்கள் சிலுவையில் அறைந்து புதிய மனுஷன்ல புதிய சிருஷ்டியில இருந்து நாங்க வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 1000 மடங்கு பலன் தரும்படி நான் செபிக்கிறேன். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.